வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஐயமும் தெளிவும் எனும் நிகழ்ச்சி தொடரில் 2ஆம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதையிட்டு பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சி தொடரினூடாக நோன்பை பற்றி சிறு அறிமுகம் ஒன்றை பகிர்ந்து கொள்ளலாம் என முன்வந்துள்ளேன். பருவமடைந்த புத்தியுள்ள நோன்பு நோக்க சக்தியுள்ள ஹைல் நிஃபாஸை விட்டும் சுத்தமான ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் நோன்பு நோட்பது கடமையாகும். நோன்பின் ஷரத்துக்கள். நோன்பு நிறைவேறுவதற்கான நிபந்தனைகள் 6. 1. முஸ்லீமாக இருத்தல். 2. பகுத்தறிவு. 3. பகல் முழுவதும் ஹைல் நிஃபாஸை விட்டும் சுத்தமாக இருத்தல். 4. நியத் வைத்தல். நஃபிலான நோன்பாக இருந்தால் சூரியன் உச்சி சாய்வதற்கு முன்பாய் நியத் வைத்து விட்டாலே போதுமானது. ஆனால் ஒரு நிபந்தனை என்னவென்றால் அதற்கு முன்பு நோன்பை முறிக்கும் எந்த காரியத்திலும் ஈடுபட்டிருக்க கூடாது. எனினும் இரவில் நியத்து வைப்பதே மிகச்சிறந்தது. ஃபர்லான நோன்பாக இருந்தால் இந்த நோன்பு என்று குறிப்பிடப்படுவதும் இரவில் ஏதேனும் ஒரு பகுதியிலே நியத் வைத்து விடுவதும் வாஜிபாகும். இரவில் 3 பகுதிகளில் கடைசி பகுதியில் நியத் வைப்பது மிகச்சிறந்ததாகும். 5. ஃபஜ்ரில் இருந்து சூரியன் மறையும் வரை நோன்பை முறிக்கும் அனைத்தையும் விட்டு தவிர்ந்திருப்பது. 6. ஃபர்லான நோன்பின் நேரமோ அல்லது காரணமோ ஆக இருப்பது. நான் இன்றைய தினம் நோன்பினுடைய சுருக்கமான ஒரு பகுதியை பகிர்ந்து கொண்டேன். இவை சம்பந்தமான மேலும் பல அறிமுகங்கள் உள்ளன. இதனை தொடராக அடுத்து வரும் பாடங்களில் தொடருவோம் என்று கூறி மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மன்ஹாமில் ஹான்.